எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2 மற்றும் 3 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே அதாவது லாஸ்ட் நம்ம ஆகஸ்ட் 1 பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திர மந்தன் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ 5 இயர்ஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழகத்தில் பருவமழை குறைந்துள்ளதால் நீர் ஆதாரங்களை மேம்படுத்த எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 330 கோடி. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969. பிரதான் மந்திரி சூர்யா சரோவர் யோஜனா திட்டத்தின் கீழ் எத்தனை மெகாவாட் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது? ஆன்சர் 5000 மெகாவாட். இப்போ நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 700 மெகாவாட். ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 81st. இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2026 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஸ்கேல் வித்அவுட் பவுண்டரிஸ். 2026-27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4.3% குறைக்கிறதுக்கு டார்கெட் இருக்கு. 14வது ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை 2027 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. கேலோ இந்தியா திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 29,054 கோடி. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஜூடோ வீராங்கனை யார்? ஆன்சர் அஸ்மிதா டே. ஆகஸ்ட் 2 and 3 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள். இப்போ நம்ம பெரியாரை துணைகோடல் அதிகாரம் பார்க்கிறோம். அதுல 2வது திருக்குறள் பார்க்கிறோம். கவனிங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். இப்போ உற்ற நோய் அப்படின்னா இப்போ நாட்டுக்கு ஏற்கனவே வந்த ஒரு துன்பம், அதுதான் உற்ற நோய் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏற்கனவே நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தையும் நீக்கி உறாமை இனிமே எதிர்காலத்துல ஒரு துன்பம் வராம அதை முற்காக்கும் முன்கூட்டியே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பெற்றியார் பேணிக்கொள்ளல். பெற்றியார்னா பெரியவர்கள். சோ நாட்டுக்கு வந்த துன்பத்தை நீக்கிய மற்றும் இனிமே வரக்கூடிய எதிர்கால துன்பங்களையும் முன்கூட்டியே போக்கிய பெற்றியார், அதாவது பெரியோருடைய அவங்களுடைய துணையை நம்ம எப்போதுமே பேணி காத்து கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட நம்ம போய் எப்போதுமே சேர்ந்துடணும், அவங்களை எப்போதுமே நம்மளோட துணையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். 2026ஆம் ஆண்டுக்கான லோகமானிய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அஜித் தோவல். ஸோ இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்களுக்கு தான் இந்த லோகமானிய திலக் விருது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ இது அஜித் தோவல் அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால வழங்கப்பட்டிருக்கு. ஸோ திலக் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு நாள் ஆகஸ்ட் 1. ஸோ அப்பதான் இதை வழங்கியிருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் தான் இதை வழங்கியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் புனேல நடந்த நிகழ்ச்சியில இந்த விருதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகமானிய திலக் விருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா, இது திலக் சமரக் மந்திர் ட்ரஸ்ட் தான், புனேல உள்ள ட்ரஸ்ட் தான் இதை வழங்குறாங்க. இது 1983 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைஸ் எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் அதோட சர்டிபிகேட்டும் சான்றிதழும் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 1 கொடுக்குறாங்க எவ்ரி இயர். ஆகஸ்ட் 1 ஏன்னா அன்னைக்குதான் திலக் அவர்கள் மறைந்திருப்பாங்க. அவங்களுடைய நினைவு தினத்து அன்னைக்குதான் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இந்த வருஷம் திலக்குடைய 106வது நினைவு நாளானது நம்ம அனுசரிக்கிறோம். இந்த 106வது நினைவு நாள்ல இந்த விருதானது அஜித் தோவல் அவர்களுக்கு, பாதுகாப்பு ஆலோசகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. லோகமானிய திலக் அவர்களை பத்தி பார்த்தோம்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹாவ் இட், அதாவது சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான் திலக். அமித்ஷா கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் நடந்த நிகழ்ச்சியில கொடுத்திருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தான் யாரு? அஜித் தோவல். அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த விருது 1983 நிறுவி இருக்காங்க. விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் முக்கிய பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு இந்த விருதானது கொடுக்குறாங்க.
அடுத்து ரீசன் நியூஸ். ஃபின்டாக் ஆதிபூர்ணா விருது பிரதமர் மோடிக்கு இந்தோனேஷியானால வழங்கப்பட்டிருக்கு. 60வது ஞானபீட விருது தமிழ்நாடு சேர்ந்த எழுத்தாளர் வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத்தாளர் இந்த விருது பெறுறது 3வது எழுத்தாளர் இவர். அடுத்து 72வது தேசிய திரைப்பட விருதுகள்ல சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருது ராயன் வின் பண்ணிருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கபினி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து கர்நாடகா. கர்நாடகால தான் கபினி அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. ஹெட்டூர் பக்கத்துல, மைசூர்ல ஹெட்டூர் பக்கத்துல கட்டியிருக்காங்க. கபினி ஆற்றின் குறுக்கே தான் அதை கட்டியிருக்காங்க. கபினி ஆறுங்கிறது கர்நாடகா கேரளாவுடைய எல்லையில உள்ள ஒரு உருவாகக்கூடிய ஆறு தான் இந்த கபினி ஆறு. உருவாகி அப்படியே வந்து காவிரியோட கலந்துடும் கபினி ஆறு. இப்போ அதிக மழை பெய்ததுனால நீர்மட்டமானது உயர்ந்திருக்கு கபினி அணையிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 25,000 கியூபிக்ஸ் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். கபினி ஆறு அப்படிங்கிறது எங்க இருக்கு? அதாவது கேரளா மற்றும் கர்நாடகாவுடைய எல்லையில உருவாகுது. அது வந்து கர்நாடகால பாயும் போது அதன் குறுக்கே கபினி அணை அப்படிங்கறது கட்டியிருக்காங்க. அந்த கபினி ஆறு அப்படியே வந்து திருமாக்குடலும் நரசிபுரா அப்படிங்கிற இடத்துல காவேரியோட அது இணையுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஓபன் பண்ணிருக்காங்க வாட்டர், அதனால இதை பத்தி பாக்குறோம். ஸோ கபினி ஆறுடைய நீளம் எவ்வளோனா 230 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதோட கொள்ளளவு வந்து 19.52 TMC கொள்ளளவு கொண்டது. ஸோ கபினி ஆறு வந்து காவிரி நதியில எங்க கலக்குது அப்படின்னா திருமாக்கூடல் நசிப்பூர் அப்படிங்கிற இடத்துலதான் காவிரி ஆற்றோட கபினி ஆறு அப்படிங்கிறது கலக்குது. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் கீழ்கண்ட எந்த சேவைக்காக தொடங்கப்பட உள்ளது? ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா, 108 ஆம்புலன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வானத்துல பறக்கிற மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ சேம் ஆம்புலன்ஸ் என்ன வசதியை வழங்குது? அவசர சேவைகள், அவசர மருத்துவ சேவைகளை வழங்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இது வந்து ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்காங்களே தமிழ்நாட்டில், அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த உறுப்புகள் வந்து நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம் இல்லையா, அதுல நம்ம தமிழ்நாடு தான் தொடர்ந்து முன்னிலையில இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. அதையும் விரிவாக்கம் பண்றதுக்கு திட்டமிடப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அந்த அமைச்சர். அடுத்த எக்கனாமி. ஜூலை 2026 ஆண்டுக்கான ஜிஎஸ்டி வசூல் டேஷ். ஆன்சர் 2.11 லட்சம் கோடி. ஸோ இப்போ ஜூலைல ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகும், மந்த்லி கலெக்ஷன். இப்போ இந்த லாஸ்ட் வந்து ஜூலைல 2.11 lakh crore வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஜிஎஸ்டிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2017ல, அதாவது 101வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2016ல மேற்கொள்ளப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் தான் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வரிகள் இருக்கும், அந்த வரியெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து ஒரே வரியா, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற அடிப்படையில ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததன் மூலமா 246A அப்படிங்கிற ஒரு பிரிவானது கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கிறாங்க. இந்த சட்டப்பிரிவு எதுக்காக அப்படின்னா ஜிஎஸ்டி சம்பந்தமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் உள்ளதான் 246A அப்படிங்கிறது. 279A இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கறது அமைக்கணும். ஜிஎஸ்டி வந்து சம்பந்தமா ஏதாவது பரிந்துரைகள் வழங்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி குறைக்கலாமா கூட்டலாமா, எந்த பொருளுக்கு புதுசா ஜிஎஸ்டி வரி விதிக்கலாமா, அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறத நிறுவுறது தான் இந்த 279A. இது வந்து யாரோட தலைமையில இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ மத்திய நிதி அமைச்சர் தலைமையில தான் இது இருக்கும் அப்படின்னும் அறிவிச்சிருப்பாங்க, அந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி ஜூலை மந்த் கலெக்ஷன் வந்து 2.11 lakh crore இருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் ஜூலைலோட ஒப்பிடும்போது 15.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மந்த்லி ஜிஎஸ்டி கலெக்ஷனுங்கிறது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். போகபுரம் புதிய சர்வதேச விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் அல்லூரி சீதாராம ராஜு. ஆந்திர பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு புதிய சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போகபுரத்துல. ஸோ அதுக்கு யாரோட பெயர்னா அல்லூரி சீதாராம ராஜு அவங்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 12 இயர்ஸ்ல 12 வருஷத்துல இன்டர்நேஷனல், அதாவது விமான நிலையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஏர்போர்ட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா 74லேருந்து இப்போ 166 ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை, விமான நிலையங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் 12 இயர்ஸ்ல.
அடுத்து இப்போ ஆந்திரால ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து அல்லூரி சீதாராமராஜுன்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. இது போகபுரத்துல ஆந்திரால இருக்கு. இது எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்கன்னா 2200 ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்க. நம்மளுடைய பேசஞ்சர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இப்போ 6 மில்லியன்ல இருந்து 40 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பயனாளர்களோட கெப்பாசிட்டி, பயணிக்கிறாங்க இல்லையா அவங்களோட கெப்பாசிட்டிங்கிறது. அடுத்து உடான் ஸ்கீம் 2016 லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட ஃபில் ஃபார்ம் கூட நம்ம சொல்லியிருப்போம், உதய் தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படி சொல்லிட்டு, அனைவரையும் பறக்க விடுங்கள் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ குறைந்த கட்டணத்துல எல்லாருமே விமான பயணமானது மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ மெயின் சிட்டிஸை மட்டும் கனெக்ட் பண்ணாம இங்க பக்கத்துல உள்ள எந்த சிட்டியுமே கனெக்ட் பண்ணணும், எல்லா சிட்டியுமே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த உடான் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 12 இயர்ஸ்ல 166 விமான நிலையங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆந்திரால ஓபன் பண்ணிருக்காங்க. அதோட பரப்பளவு பார்த்தோம். அடுத்து உடான் ஸ்கீம் பார்த்தோம். ஆந்திரால $50 பில்லியன் மதிப்புல ஏஐ மற்றும் கிளவுட் கட்டமைப்பு வளாகம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட இருப்பதா சொல்லியிருக்காங்க. இது 2017 தொடங்கப்பட்டதுங்கிறத விட 2017 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிறது இயக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆக்சுவலா ஸ்கீம் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இந்த ஸ்கீம்ல 2017 இயக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நேஷனல் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் பெங்களூரு. ஸோ பெங்களூர்ல தான் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மையத்தை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை வந்து இளைஞர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது என்ன டேட் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு டார்கெட் விக்ஷித் பாரத் 2047, அதாவது வளர்ந்த பாரதம் 2047ங்கிற டார்கெட் இருக்கு. அந்த வருஷத்துக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அது யாருடைய கடமை? யூத்தோட கடமை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. வேற என்னென்னலாம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மொபைல் போன் உற்பத்தியில 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 99% மொபைல் போன் நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நம்மளுடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிறது தற்சார்பு இந்தியா திட்டம். நம்ம நாட்டில் நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். ஸோ நமக்கு தேவையான உள்ளதை நம்மளே உற்பத்தி பண்ணிடணும் அப்படிங்கிறத ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. மேக் இன் இந்தியா திட்டம் இது 2014 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமாக மாற்றணும். பல நாடுகளுக்கு தேவையான, உலக நாடுகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதன் மூலமா நம்மளுடைய வருவாயை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மெடிக்கல் சீட், மருத்துவ மருத்துவத்துக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா, சீட்ஸ். அதுல வந்து 1.4 லட்சம் மெடிக்கல் சீட்ஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கையுமே 823 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து 10,000 அடல் டிங்கரிங் லேபரேட்டரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடல் சோதனை ஆய்வகங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 650 யூனிவர்சிட்டி, 14,000 காலேஜ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 4,000 இருக்கு. IIM, IIT, அப்புறம் எய்ம்ஸ், இதெல்லாமே லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல நம்ம அமைச்சிருப்பதாக பேசியிருப்பாங்க. சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். மேக் இன் இந்தியா 2020 லான்ச் பண்ணாங்க. 2014 இந்தியாவில் தயாரிப்பு, சாரி, மேக் இன் இந்தியா 2014, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா தற்சார்பு இந்தியா வந்து 2020. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாதுலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சிக்கிம் மாநிலத்தில் தான் நாதுலா கணவாய் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 2020 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது, கல்வான் பள்ளத்தாக்குதல் அந்த பகுதியில் வந்து கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கும். ஸோ அதை அடுத்து ஒரு 5 இயர்ஸுக்கு எந்த ஒரு உறவுமே இல்லை. 5 இயர்ஸ் லேட்டராக தான் மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கும். பேசுறது ஓரளவு வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவுங்கிறது சுமூகமாக இருக்கும். இப்போ இந்த நிலையில 2020க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நாதுலா கணவாய் வழியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அங்கே ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். இந்த கணவாய் எங்க இருக்கு? நாதுலா கணவாய்ங்கிறது சிக்கிம்ல இருக்கு. ஸோ 1 ஆகஸ்ட்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வர்த்தகத்தை. ஸோ யார் இங்க செக்யூரிட்டி கொடுக்குறா அப்படின்னா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், அதாவது ITBP இதான் வந்து கொடுக்குறாங்க.
ஃபர்ஸ்ட் 1962ல போர் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. 2006ல தான் மறுபடியும் ரிசீவ் பண்ணிருப்பாங்க அந்த ட்ரேடை. 2020ல மறுபடியும் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ 2026ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2026ல. அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் தன்வி சர்மா. ஸோ இந்த போட்டியில சாம்பியனான 4th இந்தியன் உமன் தான் தன்வி சர்மா. ஸோ இதுக்கு முன்னாடி PV சிந்து, அப்புறம் சாய்னா நேவால் இவங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்வி சர்மா தைப்பை ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி, இது வந்து சூப்பர் 300 சாம்பியன்ஷிப் பட்டம், இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதை வின் பண்ண 4th இந்தியன் உமன் பிளேயர் தான் இந்த தன்வி சர்மா. ஏற்கனவே வந்து தேவிகா ஷிஹாக், அப்புறம் PV சிந்து, சாய்னா நேவால் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுல என்னன்னா, இவங்க மிக இளம் வயதுல சாம்பியனா இருக்காங்க. இந்த போட்டியில மிக இளம் வயதுல சாம்பியன் ஆனவங்க இந்த தன்வி சர்மா தான். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் பாரா குண்டு எறிதலில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் சோமன் ராணா. ஸோ இப்போ இந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்துல நடக்குது. ஸோ கிளாஸ்கோல இந்த 23வது காமன்வெல்த் போட்டியில பாரா குண்டு எறிதல்ல சோமன் ராணா தங்கப்பதக்கம் 13.40 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து பிரீத்தி பவார், இவங்க வந்து பாக்ஸிங் குத்துச்சண்டை போட்டியில கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க 54 kg வெயிட் கேட்டகரியில. அப்புறம் சாக்ஷி, இவங்களுமே குத்துச்சண்டையில கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. சௌதரி, இவங்க வந்து கோல்டு மெடல். ஸோ 3 பேருமே குத்துச்சண்டையில கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து குத்துச்சண்டையில மட்டுமே இந்தியா வந்து 4 தங்கம் 4 வெள்ளி 2 வெண்கலம் சொல்லிட்டு 10 பதக்கங்கள் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரவீன் சித்ரவேல். ஸோ இவர் பாத்தீங்கன்னா மும்முறை தாண்டுதல் போட்டியில, தடகள போட்டியில சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து செல்வ பிரபு, இவருமே மும்முறை தாண்டுதல்ல வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு. நீரஜ் சோப்ரா, ஸோ ஒலிம்பிக்ல 2 ஒலிம்பிக்ல தொடர்ந்து பதக்கங்களை வின் பண்ணிருப்பாங்க, கோல்டு அப்புறம் சில்வர்னு சொல்லிட்டு நீரஜ் சோப்ரா ஈட்டியத்துல. ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஈட்டியத்துல சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. யஷ்வீர் சிங் வந்து பிரான்ஸ் மெடல். உன்னத்தி சர்மா, இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க ஜூடோல. குல்வீர் சிங் வந்து தடகள போட்டியில 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல பிரான்ஸ் மெடலும் 10,000 மீட்டர் ரேஸ்ல வந்து சில்வர் மெடலும் வின் பண்ணிருக்காங்க குல்வீர் சிங். ஸோ அதுல வின் பண்ண முதல் இந்தியர் வந்து இவங்க தான். அடுத்து நயன் மோனி, லான் பவுல்ஸ், இவங்க சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க நயன் மோனி. அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஸோ 4th பிளேஸ். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் 23rd காமன்வெல்த் போட்டியில 4வது இடத்த இந்தியா வந்து பிடிச்சிருக்கு பதக்கப்பட்டியல்ல. ஸோ அடுத்து காமன்வெல்த் போட்டி 2030ல் நடக்க போகுது. காமன்வெல்த் 4 years ஒன்ஸ் நடத்துறாங்க. அடுத்து 2030ல் எங்க நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியால அகமதாபாத்ல நடத்த போறாங்க. ஸோ இதுல 74 கண்ட்ரி வந்து நாடுகள் பங்கேற்றிருப்பாங்க. 3000 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றிருப்பாங்க. இதுல பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேரா விளையாட்டுகள் 6 விளையாட்டுகள் அப்படிங்கிறது நடந்துச்சு போட்டி. இந்தியாவில இருந்து 191 விளையாட்டு வீரர்கள் வந்து சென்றிருக்காங்க. அடுத்து இதுல 13 கோல்டு, 17 சில்வர், 9 வெண்கலம் சொல்லிட்டு மொத்தமா 39 பதக்கங்களை வின் பண்ணி இந்தியா 4th பிளேஸ பிடிச்சிருக்கு. கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது 171 பதக்கங்களோட ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து வந்து செகண்ட், கனடா வந்து தேர்ட், இந்தியா வந்து 4th. ஸோ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, இந்தியா. நெக்ஸ்ட் காமன்வெல்த் அப்படிங்கிறது 2030ல குஜராத்ல அகமதாபாத்ல நடக்க போகுது. அடுத்த ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 100 வாரங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படிங்கிறது நடத்த போறாங்க. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள் அப்படிங்கிற உறுதிமொழி இயக்கம். அடுத்து பொதுத் தேர்வு முறைகேடுகளை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஸோ அதை அடுத்து சட்டமா மாறிடுச்சு. இப்போ நம்ம ரிவிஷன் ஆகஸ்ட் 2 and 3 இந்த 2 days கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான லோகமானிய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அஜித் தோவல். கபினி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் கீழ்கண்ட எந்த சேவைக்காக தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் அவசர மருத்துவ சேவை.
ஜூலை 2026 வசூலான மாதாந்திர ஜிஎஸ்டி ஆன்சர் 2.11 லட்சம் கோடி. போகபுரம் புதிய சர்வதேச விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் அல்லூரி சீதாராமராஜு. சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் பெங்களூரு. நாதுலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் சிக்கிம். 2026 ஆண்டுக்கான தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? ஆன்சர் தன்வி சர்மா. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் பாரா குண்டு எறிதலில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் சோமன் ராணா. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4th place. இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.